ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தோசைக்கு தொட்டுக்க பாம்பே சட்னி அண்ட் வேர்க்கடலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை பொடியை செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துட்டு வேர்க்கடலை 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து 2 பல் பூண்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆறட்டும். ஆறுனதும் மிக்சியில் சேர்த்திடலாம். அதுக்குள்ளே பாம்பே சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம் வெடிக்க ஆரம்பித்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தக்காளியை சேர்த்திடலாம். வீட்டில் சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு சைடிஷ்க்கு எந்த வெஜிடபிள்ஸும் இல்லைன்னா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டாக வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியாகவே இருக்கட்டும். தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் நாம் கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு தண்ணியை சேர்த்திடலாம். சிம்மில் வச்சு போடுங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. கொதிக்க ஆரம்பித்ததும் நல்லா கெட்டியாயிடும். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வையுங்க. தோசை, இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போது கடைசியாக கொத்தமல்லி சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பை போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. மெலிசாக முறுன்னு தோசை சுட்டுட்டு பாம்பே சட்னியில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வேர்க்கடலை பொடிக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ஈஸியான ரெசிபியோட சந்திக்கலாம்.